முத்துப்பாண்டியன் எனது பாலிய நண்பன். நான் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்த காலம் அது. முத்துப்பாண்டியன் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பத்தை சார்ந்தவன். ஆகையால் 5ஆம் வகுப்பிற்கு மேல் அவன் படிக்கவில்லை. அது எங்களது நட்பிற்கு எந்த விதத்திலும் இடையூறாக இருக்கவில்லை. நான் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்த காலத்திலேயே அவனுக்கு திருமணம் நடந்துவிட்டது. அதன் பிறகு சிறிது காலத்தில் எனக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைத்து நான் மதுரைக்கு வந்து விட்டேன். ஒரு சில ஆண்டுகளில் எனக்கும் திருமணமாகி நான் மதுரையிலேயே இருந்து விட்டேன். ஏதாவது விசேஷங்களை முன்னிட்டு எப்போதாகிலும் ஊருக்கு போய் வருவதுண்டு. எனது தந்தை இறந்த பின்பு எனது தாயார் மட்டுமே ஊரில் இருந்தார். அவரை நான் பார்க்க செல்வதை விட அவர் என்னை பார்க்க இங்கு வருவதே அதிகம். இங்கேயே என்னுடனே வந்துவிடு என்றாலும் அவர்கள் கேட்பதில்லை. வீணான பிடிவாதம். என் கணவன் வாழ்ந்த வீடு, மற்றொன்று பூர்வீக நிலம். எனவே அவர்கள் என்னுடன் வரவில்லை. அடிக்கடி போன் செய்வதே அதிகமாகி போனது. அம்மாவுக்கும் வயதாகி போனது. அன்று வெகு நாட்களுக்கு பின்பு நான் ஊருக்கு வந்திருந்தேன். அது முத்துப்பாண்டியனின் மகளின் திருமணத்திற்காக. பழைய நட்பை மறக்காமல் எனக்கு வீடு தேடி வந்து பத்திரிகை வைத்துவிட்டு சென்றிருந்தான். மகிழ்ச்சியோடு அந்த திருமணத்திற்கு நான் வந்திருந்ததற்கு அது மட்டும் காரணமல்ல. இன்று அந்த மணப்பெண் உயிரோடு இருப்பதற்கே நான் தான் காரணம். அந்த பெருமிதத்தில் தான் நான் சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறேன். அவள் பிறந்த பொழுது பெண்ணாக பிறந்து விட்டாள் என்பதற்காக அவளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவிட முடிவெடுத்தனர் முத்துப்பாண்டியின் குடும்பத்தினர். அவனுக்கும் அதில் உடன்பாடு இருந்தது. பெத்த பிள்ளைய கொன்னுட்டு இந்த உலகத்துல நீ என்னத்தடா பெருசா வாழ்ந்துட போற என்று தொடங்கி அவன் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்தேன். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் தானே. எனது பேச்சில் அவனும் கரைந்து விட்டான். அவனுடைய குடும்பத்தினரையும் சமாளித்து கொண்டான். அந்த பெண் குழந்தையும் பெரிய மனுஷியாகி இன்று இப்படி ஒரு நிகழ்வு. அன்று நான் காப்பாற்றிய அந்த பூ இன்று பூவையாகி பூமாலை சூடிக்கொள்ளவிருக்கிறது. பின்ன இருக்காதா எனக்கு பெருமிதம்? திருமணம் உசிலம்பட்டியில் உள்ள ஒரு சிறிய திருமண மண்டபத்தில் எளிய சடங்குகளுடன் இனிதாக நடந்து முடிந்தது. இந்த பெருமிதம் மட்டுமல்ல, முத்துப்பாண்டியனுக்கு இன்னும் ஒரு மகளும் பிறந்திருந்தாள். டேய், உன்னை ஒரு பொண்ணு காப்பாற்றவில்லை என்னாலும் இன்னொரு பொண்ணு நிச்சயம் காப்பாத்தோம். தயவு செய்து இந்த குழந்தைய பெத்துக்கோடா. அப்பொழுதும் அவன் என்னுடைய ஆலோசனையின் பேரில் தனது 2வது மகளையும் கொல்ல நினைக்காமல் அன்போடு வளர்த்து வந்தான். இறுதியாக அவன் எதிர்பார்த்த ஒரு ஆண் குழந்தையும் அவனுக்கு பிறந்துவிட்டது. முத்துப்பாண்டியனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதன் பிறகு நீண்ட வருடங்கள் கழித்து அவன் மகளின் திருமணத்திற்குத்தான் என்னால் வர முடிந்தது. இப்பொழுது திருமணம் முடிந்து 7-8 மாதங்கள் கழிந்திருக்கும். அன்று அம்மா என்னை காண வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வழக்கம் போல் ஊர் நிலவரம் விசாரித்தேன். இந்த வருடம் வெள்ளாமை சரியில்லடா. அப்புறம் நம்ம சாராய கடை ராமசாமி இறந்து விட்டார். சுப்பிரமணிய வீட்டு வைகோப்பூரு தீப்பிடித்து எரிஞ்சு போனது போன்ற விஷயங்களை அம்மா சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர் சொல்வது அனைத்தையும் பரிதாபங்களோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். இறுதியாக ஒரு செய்தியை சொன்னார். நான் இடிந்து போனேன். முத்துப்பாண்டியனின் மக பாவண்டா, நேரமாசக்காரி, அநியாயமா செத்து போனா. நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தேன். என்ன ஏதென்று விபரமாக கேட்கக்கூட தோன்றவில்லை. அம்மாவே தொடர்ந்தார். எழவு மக, அவளே நாண்டுகிட்டு செத்து போயிட்டான்னு ஊரு சொல்லுது. அவ புருஷன்தான் ஏத்தி கொன்னுட்டான்னு சில பேர் சொல்றாங்க. இல்லை இல்லை, வேற ஏதாவது தொடர்பு இருக்கும் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? டேய், நான் எங்கடா பேசுறேன்? ஊர் பேசுறத தான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம முத்துப்பாண்டி இருக்கானே, அவன் மக கல்யாணத்துல 25 பவுன் நகை போடுவதாக ஒத்துக்கிட்டானான். ஆனா கல்யாணத்துல அவனால 15 பவுன் நகை மட்டுமே போட முடிந்திருக்கிறது. அடுத்த வெள்ளாமையில் மீதிய போட்டு விடுவதாக சொல்லியிருக்கான். ஆனா வெள்ளாமை அவனை ஏமாத்திடுச்சு. இதை அறிந்த மருமகனும் அவனது தாயாரும் மீதி நகையை கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மருமகனின் தாயார் வேற யாரும் இல்லை, நம்ம முத்துப்பாண்டியனின் உடன் பிறந்த அக்கா தான். அக்காவை இருந்தா என்ன, கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆக வேண்டும். பாவம் அந்த பொண்ணு. மாமியார் கொடுமை தாங்க முடியாம, கணவனின் அடி உதை தாங்க முடியாம
பிறந்த வீட்டை பற்றி அவர்கள் கேவலமாக பேசுவதை பொறுக்க முடியாம அடிக்கடி தகப்பன் வீட்டிற்கு வந்துடுவாளாம். முத்துப்பாண்டியும் அவளுக்கு ஏதாவது சமாதானத்தை சொல்லி அவனும் அவன் மனைவியும் அவளை கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் திடீர்னு அவ இந்த முடிவுக்கு வந்துட்டா. அன்னைக்கு அவ இறந்த செய்தி கேட்டு எனக்கே மனசு தாங்கலடா. உனக்கு சொல்லணும்னு நினச்சேன், ஃபோன் பண்ணா போகல. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன்டா. அம்மா அன்று இந்த செய்தியை சொன்னதும் அன்று முதல் நான் மன அமைதியை இழந்து விட்டேன். என் நண்பனின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். காவல் நிலையத்திற்கு கூட அவன் போகவில்லை என்றால் அவன் மனதில் என்ன இருக்கும்? மகளே போய்விட்டாள். காவல் நிலையத்திற்கு கூட அவன் போகவில்லை என்றால் அவன் மனதில் என்ன இருக்கும்? மகளே போய்விட்டால் அக்கால் குடும்பத்தை வழக்கு போட்டு வதைப்பதால் என்ன லாபம் ஏற்பட போகிறது என்று நினைத்திருக்கலாம். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் அலைந்து திரிந்து காசு பணம் செலவு செய்ய வழியில்லாமல் கூட சும்மா இருந்திருக்கலாம். உண்மையில் அன்று முதல் என்னை ஏதோ ஒரு குற்ற உணர்வு என்னை அலைக்கழித்தது. அந்த பெண் பிறந்த பொழுதே அவளது குடும்பத்தார் விருப்பப்படி கள்ளிப்பாலுக்கு இரையாகியிருந்தால் இன்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்காதல்லவா? நான் தான் அவர்களது இயல்பான வாழ்க்கை போக்கினை திசை மாற்றிவிட்டேனோ? ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இலவசமாக ஆலோசனை வழங்கி அவனை இம்சித்து விட்டேனோ என்று எண்ண தோன்றியது. எனது இன்னும் ஒரு மனசாட்சி, இது என்ன அபத்தம்? அதற்காக ஒரு பெண் சிசுவை பிறந்தவுடன் அழிப்பது மனிதத்தனமாகுமா? படித்த பண்புள்ள யாரும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? நீ செய்தது சரிதான், வருத்தம் வேண்டாம் என என்னுடன் வாக்குவாதம் செய்து ஆறுதலை தந்தாலும் என் ஆழ்மனதை ஏதோ ஒன்று பிசைந்தது. நான் அன்று செய்தது சரி என்பதில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன். பாவம், அந்த பெண் குழந்தையின் துர்மரணத்திற்கு கண்ணுக்கு தெரிந்த காரணங்களாக வரதட்சணையும் அதை ஒட்டிய வன்முறையும் இருந்த போதிலும் கண்ணுக்கு தெரியாத அரூபமான காரணம் அவள் பெண். அவளை எளிதில் பலவீனப்படுத்த முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. மாதங்கள் பல கழிந்தன. முத்துப்பாண்டியிடம் இதுவரையிலும் நான் துக்கம் விசாரிக்கவில்லை. நான் தினம் தினம் குற்ற உணர்வில் தவித்தேன். அவன் என்னை பார்த்து என்ன கேட்பானோ, எல்லாம் என்னால் தான் என்று சொல்வானோ? என் மனம் பல கேள்விகளால் குத்தி கிழித்தது. என் நிம்மதியும் போனது. ஒரு சில மாதங்கள் கழித்து முத்துப்பாண்டியன் திடீரென எனது வீட்டிற்கு வந்தான். என்னை நேரடியாக சந்தித்து திட்டி தீர்க்கத்தான் வந்திருக்கிறான் என்று நினைத்தேன். அவனை எதிர்கொள்ள மனதளவில் சிரமப்பட்டேன். பேச்சை நானே ஆரம்பித்தேன். சாரிடா, எனக்கு விஷயம் தெரியாது. நான் வெளியூர் சென்றிருந்தேன். அம்மாவும் என்னிடம் சொல்ல மறந்துவிட்டார்கள். மகள் இறந்தது குறித்து எனது வேதனையை தெரிவித்தேன். 2 கண்ணீர் துளிகள் அவனது கண்களை விட்டு வெளியேற துடித்தன. சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அவனுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற முற்பட்டேன். அனைத்தையும் அவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். எந்த நேரத்திலும் அவன் என் மீது பாயக்கூடும் என்று எதிர்பார்த்தேன். அவன் என்னென்ன கேள்விகள் கேட்கக்கூடும் என்பதை யூகித்து அவற்றிற்கு தக்க பதில்களை மனதிற்குள் தயார் செய்து கொண்டிருந்தேன். கை கால்களை கழுவச் சொல்லி சாப்பாடு போடுவதற்கு என் மனைவி ஆயத்தமானார். இருவரும் சேர்ந்தே சாப்பிட்டோம். மகளின் மரணத்தை விடுத்து வேறு விபரங்களை பேசத் தொடங்கினான் முத்துப்பாண்டியன். மகள் இறந்த சோகத்தை மறக்க நினைக்கிறான் என்று எண்ணினேன். ஊர் விவரங்களை மிக உற்சாகமாக பேசத் தொடங்கினான். மகள் இறந்த சோகத்தை முற்றிலும் மறந்துவிட்டான் என்று தோன்றியது. என் மனதில் உள்ள குற்ற உணர்வும் குறைந்து மனம் இலகுவாவதை உணர்ந்தேன். அவன் என்னை நிற்க வைத்து கேள்வி கேட்பதற்காக வரவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். அகால மரணங்கள் உலகில் அன்றாடம் நிகழ்பவைகள்தான் என்ற மனப்பக்குவம் அவனுக்கு வந்துவிட்டது என்று நினைத்து பெருமூச்சு விட்டேன். சாப்பாடு முடிந்துவிட்டது. இன்னும் அவன் என்ன காரியமாய் இங்கு வந்திருக்கிறான் என்பதை அவன் தெரிவிக்கவில்லை. என்ன காரியமாக வந்திருப்பான் என்று நான் யூகிக்க முற்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையிலிருந்து பத்திரிகை ஒன்றை எடுத்து நீட்டிக்கொண்டே, என் 2வது மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், குடும்பத்தோடு அவசியம் வந்தாகணும் என்ற புன்னகை பூத்த முகத்துடன் சொன்னான். இதை கேட்டதும் எனது மனச்சுமை முழுவதுமாக இறங்கிவிட்டது.
நிம்மதி பெருமூச்சோடு பத்திரிகையை பெற்றுக்கொண்டேன். சமயக்கருப்பு சாமி துணை என்று ஆரம்பித்த பத்திரிகை அதை அச்சடித்த அச்சகத்தின் பெயரோடு முடிந்திருந்தது. அதில் உறவினர்களின் பெயர்கள், திருமணம் நடைபெறும் இடம் ஆகியவை மற்றும் கொட்டை எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்டிருந்தன. அவ்வளவு பெயர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு பெயர் என் கண்ணை உறுத்தியது. மாப்பிள்ளையின் பெயர்தான் அது. சரி, மாப்பிள்ளையின் பெயர் சிவனாண்டின்னு போட்டிருக்கே என்று நான் இழுத்தேன். பட்டென்று முத்துப்பாண்டி சொன்னான், டேய், பழைய மாப்பிள்ளை தாண்டா. என்ன செய்கிறது, பொண்ணுக்கு விதி முடிஞ்சு போச்சு. அவள் போயிட்டா, அதுக்கு அவர் என்ன செய்வார்? அக்கா மகன்தானே, நிலம் புலமுன்னு நல்ல வசதியாக இருக்காங்க. 4-5 வருஷமாக வெள்ளாமை விளைச்சல் சரியில்லை. 20 பவுனு 25 பவுனுன்னு போட்டு சின்ன பிள்ளைய வேறொரு இடத்துல கொடுக்க வசதி இல்லை. நீ போடுறத போடுடா தம்பின்னு அக்கா சொல்லிருச்சு. என்னுடைய பொஞ்சாதிக்கு வேற உடம்பு சரியில்லை, வயிற்றுல கட்டி, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு மகன் இருக்கான், அவன் அடுத்த வீட்டில் பண்ணைக்கு இருந்து கூட பொழைச்சிக்குவான். இந்த பொட்டை புள்ளைய சும்மா விட முடியுமா? பொறுப்பாக ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிருவோம், நம்ம கடமை முடிஞ்சிடும். அப்புறம் அது தலையெழுத்து. நல்லா இருந்தால் நல்லா பொழைக்கட்டும், இல்லைண்டா தெய்வம் விட்ட வழி. உனக்கு தான் நன்றி சொல்லணும். அன்னைக்கு நீ சொன்னியே, ஒரு பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு உன்னை காப்பாற்றுவான்னு. உன் வாய்க்குத்தான் சக்கரை போடணும். நீ சொன்ன மாதிரி என் பொண்ணு தான் இப்போ என்னை காப்பாத்துறா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா சொல்கிற? ஆமாடா, அந்த ஊரில் ஆளுக்கு ஒன்று சொல்லுதுங்க. என் தங்கச்சியும் தான் புள்ள வாழ்க்கை பாழா போன விரக்தியில் புலம்பிட்டு தெரியுது. என்ன செய்யறது? சரிடா, கல்யாணத்திற்கு கண்டிப்பாக வந்துரு. சரி என்று தலையசைத்தேன். நாட்டில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து எல்லாம் பழகி போச்சு. நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியவில்லை. ஒரு பெண்ணிற்கு நடந்த இந்த கொடுமையை மறந்து எப்படி இப்படி இயல்பாய் நடந்து கொள்ள முடிகிறது? என் மனதில் இருந்த பாரம் குறையும் என்றால் கூடுதலாய் பாரம் சேர்ந்து கொண்டு மனது கனத்தது.